தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம், இது உலகம் இன்று. டூ வீலர், கார், பஸ்ஸு, ஏன் சில நேரங்களில் டாரஸ், புக்லின் கூட செகண்ட் ஹேண்டில் வாங்குவோம். ஆனால் ஒரு நாடு S-400 வான் பாதுகாப்பு அம்சத்தை செகண்ட் ஹேண்டில் வாங்குது அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. பாகிஸ்தான் அப்படியான முயற்சிகளில் இறங்கி இருக்கிறது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைச்சிருக்கு. சமீபத்தில் நடந்த ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல்களில் பாகிஸ்தானிலிருந்து வந்த ஏவுகணைகளை இந்தியா இடைமறித்து அளித்தது அப்படிங்கிறதுக்கான அடிப்படை காரணமாக S-400 இருந்தது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் நம்புது. இந்தியாவினுடைய சொந்த தயாரிப்பான வான் பாதுகாப்பு அம்சங்களும் இதில் கணிசமாக இடம் பெற்றது. ஆனால் அதனுடைய வீரியத்தை S-400 தான் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் முடிவு பண்ணுது. சரி, இதுக்கும் செகண்ட் ஹேண்ட் S-400க்கும் என்ன அப்படின்னா, துருக்கிக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம், இராணுவ ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. பொதுவாக அமெரிக்காவோடு யாரெல்லாம் இராணுவ ஒப்பந்தங்கள், இராணுவ தளவாடங்கள் வாங்குகிறார்களோ அவர்கள் ரஷ்யாவோடு, அமெரிக்காவுக்கு எதிரியாக பார்க்கப்படும் ரஷ்யாவோடு எந்த விதமான இராணுவ தளவாட ஒப்பந்தங்களையும் போடக்கூடாது அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய விதியாக இருக்கிறது. F-35 விமானத்தை வாங்குவதற்காக துருக்கி மிக ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அந்த திட்டத்தை, அந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்து எப்படியாவது அதை வாங்கிடணும் அப்படிங்கிற முனைப்பில் காட்டி வருது. ஆனால் ஏற்கனவே S-400 துருக்கி 2 வான் பாதுகாப்பு அம்சங்களை வாங்கி வச்சிருக்கு. ஸோ இதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிக்கும் பட்சத்தில், அதற்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும் பட்சத்தில், அது இருந்தால் F-35 நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லும் பட்சத்தில் அந்த S-400 பாகிஸ்தானுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு கொடுப்பதற்கான முயற்சிகளில் துருக்கி இறங்கியிருப்பதாகவும், இது சம்பந்தமாக பாகிஸ்தான் துருக்கியினான பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கிறதா அப்படின்றதும் கூடவே இந்தியாவுக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, அப்படி துருக்கி S-400 பாகிஸ்தானுக்கு கொடுக்கும் பட்சத்தில் வானியல், அதாவது வான் பரப்பில் இந்தியா நுழைவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். மேலும் இப்போது குறுகிய கால சமீபத்திய மிக கடுமையான எதிரியாக பார்க்கப்படும் துருக்கி அப்படிங்கிறது இன்னும் இந்தியாவின் நட்பிலிருந்து வெகு தூரம் விலகிச் செல்லும் அப்படிங்கிறதும் காரணமாக இருக்கு. S-400 நேரடியாக ரஷ்யா பாகிஸ்தானுக்கு வழங்காது அப்படிங்கிறதும் எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிறதும் இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு குறைபாடாக, பாதுகாப்பு சேலஞ்சாக பார்க்கப்படுது. உக்ரைனுக்கு மிக ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அமெரிக்கா தற்போது தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து அப்படிங்கிறது உக்ரைனுக்கு மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கு அதிர்ச்சியா இருக்கு. மிக முக்கியமாக சில ஆயுதங்களை அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்குவதை நிறுத்தி இருக்கிறது. காரணம், எங்களுக்கே ஸ்டாக் கம்மியாக தான் இருக்கு என்ற பதில் அமெரிக்காவிடம் வந்திருக்கிறது. உக்ரைனுக்கு இராணுவ உதவிகள், இராணுவ தளவாடங்கள் அப்படிங்கிறது மிக அதிகப்படியாக எந்த விதமான தடையும் இல்லாமல் ட்ரம்ப் அதிபராக ஆவதற்கு முன்னாடி கிடைத்துக் கொண்டிருந்தது. ட்ரம்ப் அதிபராக ஆன பிறகு ஒரு ஸ்டாக் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. எந்தெந்த ஆயுதங்கள் எவ்வளவு கிடங்குகள் இருக்கு, உக்ரைனுக்கு மற்ற உலக நாடுகளுக்கும் எவ்வளவு போகுது அப்படின்ற ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. வெள்ளை மாளிகையிலிருந்து வந்த ஒரு ஸ்டாக் ரிப்போர்ட்டின்படி சில குறிப்பிட்ட ஆயுதங்கள் அமெரிக்காவின் சொந்த பயன்பாட்டிற்கு ஏதேனும் தேவைப்பட்டால் அதுவே குறைவாக இருக்கிறது. அவங்க வச்சிருக்கிற ஒரு செக்லிஸ்டினுடைய ஸ்டாக் அடிப்படையில் குறைவாக இருக்கு அப்படிங்கிறதுனால உக்ரைனுக்கு இந்த மாதிரியான ஆயுதங்களை கொடுக்க முடியாது. காரணம், எங்களுக்கே ஸ்டாக் குறைவாக இருக்குது அப்படின்ற பதில் சொல்லப்படுது. ரஷ்யா உக்ரைன் போருக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அமெரிக்காவே ஆயுதங்களை கொடுக்கலைன்னா உக்ரைன் எப்படி இந்த போரை நடத்தும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி சமீபத்தில் தான் உக்ரைனில் இருக்கக்கூடிய மிக அபரிமிதமான விலை மதிப்பு மிக்க ரேர் மெட்டல்ஸ் இதெல்லாம் வாங்குவதற்கான எக்ரிமெண்ட்டை வற்புறுத்தி ட்ரம்ப் அவர்கள் பெற்றார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது பெற்ற பிறகு இந்த ஆயுதங்களை வழங்குவதற்கான ஒரு சின்ன தடைக்கல்லாக இது பார்க்கப்படும். அப்படின்னா உக்ரைன் எப்படி இந்த போரில் வெல்லும் அப்படிங்கிறதான் இங்க பேசுபொருளாக இருக்கு. கூடவே இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினோடு போன் பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பேச்சு நீடித்தது. இந்த பேச்சினுடைய முக்கிய சாராம்சம் அப்படிங்கிறதும் பல கட்ட தகவலாக நமக்கு கிடைக்கப்படலாம். இப்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, நாங்கள் எதிர்பார்த்த இலக்கையும் வெற்றியையும் அடையும் வரை இந்த போர், அதாவது ரஷ்யா உக்ரைன் போர் நிற்காது அப்படின்ற தீர்க்கமான ஒரு பதில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ போர் கடுமையாகும். சில தினங்களுக்கு முன்னாடி தான் மிக அதிகப்படியான ஏவுகணைகள், ட்ரோன் தாக்குதல்களை ரஷ்யா டொனஸ்கஸ் பகுதியில் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதும்,
அந்த தாக்குதல்களை உக்ரைனால தாக்கிக் கொள்ள முடியல அப்படின்ற தகவலும் வந்திருந்தது. ஸோ ரஷ்ய அதிபரினுடைய இந்த தகவல் அப்படிங்கிறது போர் கடுமையாகும் அப்படின்றதும் பார்க்கப்படுது. இன்னொரு தகவல், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கமாண்டர் உக்ரைனுடைய தாக்குதலில் பலியாகி இருக்கிறார் அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு. ஸோ மீண்டும் வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய அமெரிக்கா 2 நாடுகளையும் மோதவிட்டு பொருளாதாரத்தை சீர்குலைச்சு என்ன குளிர்காய்கிறது அப்படின்றதான் உலக மக்களுடைய பார்வையாக இருக்கு. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை காணவில்லை அப்படின்னு உலக போஸ்டர்கள் ஒட்டப்படுகின்றன. அதாவது என்னன்னா, சமீபத்திய நாட்களாக எந்த விதமான அரசு நிகழ்வுகளிலுமே, ஒரு அறிக்கைகளிலுமே, பொது நிகழ்வுகளிலுமே சீன அதிபர் ஜி ஜின்பிங் காணவில்லை. அவர் மாற்றப்படுகிறாரா அப்படின்ற கேள்வி, எதிர்பார்ப்பு அப்படின்றது உலக அரங்கில் இப்போ அதிகப்படியான தகவல்களாக வந்து கொண்டிருக்கு. 2013 அதிபராக ஜி ஜின்பிங் பொறுப்பேற்கிறாரு. அதன் பிறகு 2018 மீண்டும் அதிபராகிறாரு. 2023 மீண்டும் அவர் அதிபராகிறாரு. 2028 வரைக்கும் அவருடைய பதவி காலம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் சிசிபி, சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய அந்த தலைமை தான் அதிபர் யாராக இருக்கலாம் அப்படிங்கிறத முடிவை எடுக்குது. ஒட்டுமொத்தமா சீனாவில் அந்த கட்சி தான், அந்த கட்சிக்கு கீழ்தான் மற்ற கட்சிகள் அப்படின்றது இருக்கும் நிலையில அந்த பார்ட்டி என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் அதிபராக இருப்பார் அப்படின்றதும் சொல்லப்படுது. சமீப காலமாக அவர் பற்றிய செய்திகள், எந்த விதமான தகவல்களுமே வரல அப்படின்றது இருக்கு. ஜி ஜின்பிங்குக்கு முன்னாடி இருந்த அதிபர் மாற்றப்படுவதும் போதும் இந்த மாதிரியான நிலைமை தான் சீனாவில் நிலவுகிறது. ஸோ சைலண்டாக அடுத்த அதிபர் யார் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்ல பார்ட்டி ஈடுபட்டு இருக்கா, அப்படியானால் மாற்றப்படுகிறாரா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் முன்வைக்கப்படுது. ஆனால் இது இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அப்படி மாற்றப்படும் பட்சத்தில் இந்த மாதிரியான தகவல்களுக்கு பதில் சொல்ல விருப்பமில்லதா சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி தேசிய அளவிலையும் தாண்டி உலக அளவில் எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீவிரப்படுத்தி ஒரு தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தி இந்தியாவோடு ஏதேனும் சண்டைக்கு, சிறிய அளவிலான சண்டைகளுக்கு முற்படலாம் அப்படின்ற தகவல் இருக்கு. முந்தைய வரலாறுகளில் அப்படிதான் நடந்திருக்கிறது. ஸோ உள்நாட்டில் இருக்கக்கூட வரக்கூடிய தகவல்களை மட்டுப்படுத்துவதற்காகவும், இந்த பிரச்சனைகளை பற்றி உலக நாடுகள் பேசுவதை மடைமாற்றுவதற்காகவும் எல்லை பகுதிகளில் ஏதேனும் பிரச்சனையை தூண்டலாம். ஸோ இந்தியா இதுல மிக கூர்மையாக, மிகவும் அதாவது முன்னோக்கி சென்று எந்த தகவல் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்ற தகவலும் முன்வைக்கப்படுது. ஜி ஜின்பிங் ஏன் வரவில்லை அப்படிங்கிறதுக்கு வேறு காரணங்கள் இருந்தாலும், ஒருவேளை மாற்றப்பட்டால் அது இந்தியாவிற்கு எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நோக்கத்தில் மட்டுமே இந்தியா பார்க்க வேண்டும் என்றது பொது அரங்கில் கருத்துக்களாக முன்வைக்கப்படுது. உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன். இது உலகம் இன்று. நன்றி நேயர்களே.